ஹலோ கைஸ், நம்ம கார்த்திக் கதையில மார்ச் 24 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ நீங்களும் இதே மாதிரி வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா? ஸோ இதே மாதிரி நம்மளோட சேனல்ல சேர்ந்து ஒர்க் பண்ணணும், வாய்ஸ் ஓவர் கொடுத்து நீங்களும் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க. பெண்களுக்கு முன்னுரிமை அதிகம். ஸோ வாங்க வீடியோல போலாம். என்ன நடக்குது அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு நம்ம ரேவதிக்கு எந்த வகையிலயும் ஆபத்து வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் ரேவதி வந்து அவங்களோட கல்யாண நாள் அன்னைக்கு ஹீரோவுக்கு பைக் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு ஒரு தனியா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரோகிணி சொல்றாங்க, இங்க பாருடி, உன் புருஷன் எங்க போனாலும் வந்துட்டே இருக்காரு. ஸோ அவருக்கு தெரியாம தான் நம்ம வந்துட்டு சர்ப்ரைஸ் கொடுக்கணும். இப்ப என்னடி பண்ணலாம்? அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, ஆமாக்கா, எங்க போனாலும் அவர் வந்துகிட்டே இருக்காரு, எனக்கே என்ன பண்றேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ரோகிணி சொல்றாங்க, சரி வா, இன்னைக்கு தானே வந்துட்டு பைக்கோட டாக்குமெண்ட்ல எல்லாம் கையெழுத்து போடணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி வாடி, நம்ம ரெண்டு பேரும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்றாங்க, சரி வாக்கா போகலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து கிளம்புறாங்க. அப்ப மயில அந்த இடத்துக்கு வராரு. மயில வந்துட்டு, ரெண்டு பேரும் எங்க கிளம்புறீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இந்த பாருங்க, உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லுவோம், அந்த விஷயத்த பத்தி அவர்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு. மயில சொல்றாரு, சரி சொல்லுங்க, என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இன்னும் 2 நாளையில எனக்கும் அவருக்கும் கல்யாண நாள் வருது இல்ல, ஸோ அந்த கல்யாண நாள் அன்னைக்கு அவருக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். அவருக்கு ஒரு பைக்கை கொடுக்கலாம் அப்படின்னு. ஸோ அந்த பைக்கை வந்து நாங்க வாங்குறதுக்காக போறோம். அதுக்கு மயில நினைக்கிறாரு, ஆஹா, ரெண்டு பேரும் தனியா போறாங்களா? சகல வந்துட்டு ரேவதிய தனியா எங்கேயும் அனுப்பக்கூடாது அப்படின்னு சொன்னாரு. சரி ஓகே, நம்மளும் போவோம். சகல வேற இப்ப வீட்டுல இல்ல, நம்ம இப்போதைக்கு போவோம். இவங்க கிட்ட போகக்கூடாது அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டாங்க. கண்டிப்பா நமக்கு தெரியாம போறதுக்கு தான் இதை ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்துட்டு கூட போவோம் அப்படின்ட்டு மயில சொல்றாரு. சரி அவ்வளவுதானே, நானும் வரேன். அதுக்கு ரோகு சொல்றாங்க, சூப்பருங்க, நீங்களும் வந்தாதான் நல்லா இருக்கும், வாங்க போகலாம் அப்படின்ட்டு 2 பேரும் 3 பேரும் சேர்ந்து கிளம்புறாங்க. நேரா அந்த பைக்கு கடைக்கு கிளம்புறாங்க. அப்ப அந்த முருகன் இருக்காருல்ல, அவர் வந்து வாசல்ல நின்று பாக்குறாரு இவங்க 3 பேரும் போறது. சரி இதை பார்த்துட்டு அவன் நினைக்கிறான், நம்ம நினைச்ச மாதிரியே இது எல்லாம் தனியா போகுதுகளே, இவன் வந்துட்டு பெரிய ஆளு மாதிரி தெரியல, இவன் சாதாரண டம்மி பீஸ் மாதிரி தான் தெரியுது. ஸோ இவனை ஏமாத்தி கண்டிப்பா வந்துட்டு அவளை தூக்கிடலாம் அப்படின்ட்டு அவர் என்ன பண்றாருன்னா, அந்த முருகன் வந்துட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முருகன் இன்னும் 2 பேரை கூப்பிட்டுக்கிறான். அந்த மயிலை வந்துட்டு அடிச்சு தூக்கி போட்டுட்டு ரேவதியா தூக்குறதுக்காக. அப்போ நம்ம ரேவதி மயிலு எல்லாரும் நேரா அந்த பைக்கு கடைக்கு போயிட்டு விவரம் எல்லாமே சொல்லிட்டு அந்த பைக் வந்து என்னைக்கு டெலிவரி அது எல்லாத்தையுமே கேட்டுட்டு வெளியில வராங்க. வெளியில வந்ததோட நம்ம ரேவதி இருக்காங்கல்ல, அவங்க வந்து ரோட்ல நின்றுகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ரோகிணி என்ன பண்றாங்கன்னா, நேரா மயிலு கிட்ட, என்னங்க ஒரு மாதிரி எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கு, ஏதாவது ஜூஸ் வாங்கிட்டு வாங்களேன் அப்படின்னு. இது கேட்டதும் அவரு சொல்றாரு, சரி ரோகு, நீ இங்கேயே நில்லு, நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. பக்கத்துல உள்ள கடைக்கு வந்துட்டு ஜூஸ் வாங்க போறதுக்காக போறாங்க. அப்ப நம்ம ரேவதியும் ரோகிணியும் தனியா தான் நின்றுட்டு இருக்காங்க. அப்ப அந்த வில்லன் முருகன் என்ன பண்றாருன்னா, இவங்க 2 பேரும் தனியா நிக்கிறத பாக்குறாரு. பார்த்துட்டு, நம்ம நினைச்ச மாதிரியே இவங்க 2 பேருமே தனியா நிக்கிறாங்க, இதுதான் சரியான நேரம் அப்படின்னு அவர் என்ன பண்றாருன்னா, டக்குன்னு அந்த இடத்துல காரை கொண்டாந்து நிப்பாட்டிட்டு முருகன் கார்ல இருந்து கீழே இறங்குறாங்க. அப்போ முருகனை பார்த்ததும் ரேவதிக்கு செம ஷாக்கு. ரேவதி அவங்க அக்கா கிட்ட, அக்கா, இவன் தானக்கா அந்த வீடியோ எடுத்தவன், ஜாமீன்ல கூட வெளியில வந்தானே, இவனை தான் அதிகாரிங்க கிட்ட நம்ம சொல்லணும் அப்படின்னு நினைச்சோம். நான் இப்பவே அதிகாரிங்களுக்கு ஃபோன் பண்றேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் ஃபோன் எடுக்கிறாங்க. அப்ப முருகன் டக்குன்னு ஃபோனை பிடுங்குறாரு. என்ன சுலபமா என்னை மாட்டி விட்டுட்டு நீ அப்படியே தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கியா? நான் யாரு அப்படின்னு உனக்கு தெரியலடி, அதான் நீ இவ்வளோ தைரியமா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேசினதும் அப்ப ரோகிணி சொல்றாங்க, ஏய், என் புருஷன் பக்கத்துல உள்ள ஜூஸ் கடைக்கு தான் போயிருக்காரு, அவர் வந்தா கண்டிப்பா அவனை சும்மா விட மாட்டாரு, மரியாதையா போயிரு அப்படின்ட்டு. முருகன் சொல்றாரு, ஏய், நான் பாட்டுக்கும் என் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன், எந்த வகையிலையும் எனக்கு எந்த பாதிப்பும் வராம பார்த்துக்கிட்டு இருந்தேன், எனக்கு கையில அவ்வளோ காசு வந்துச்சு, எல்லா காசையும் வச்சுக்கிட்டு செம்ம ஹாப்பியா இருந்தேன்,
உன்னால இன்னைக்கு எனக்கு எதுவுமே கிடைக்காம போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுறாரு. இதை கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, நீ என்னமோ பெரிய தியாகம் பண்ண மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. நீ பண்ண வேலையே சரியான ஒரு ஃப்ராடு வேலை. என்ன நீ ரொம்ப ஓவரா பேசுற, இருடா உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்ல, அப்ப ரோகிணி சொல்றாங்க, இங்க பாரு, நீ தேவையில்லாம வந்து எங்க கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க, கிளம்பு அப்படின்ட்டு. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம மயில் வராரு. மயில் வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்ல, அப்ப ரோகிணி சொல்றாங்க, என்னங்க, இவன் இருக்கான்ல தேவையில்லாம வந்து எங்க 2 பேரையும் மிரட்டிக்கிட்டு இருக்கான். நாங்க கூட சொன்னோம்ல, ஒருத்தன் வந்துட்டு பொண்ணுங்களை வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணான் அப்படின்ட்டு, இவன் தாங்க அது அப்படின்னு. இதை கேட்டதும் மயிலு சொல்றாரு, ஓ, நீதான் அந்த உத்தமனா? இவ்வளவு தைரியம் இருந்தா வந்து இங்க எல்லாரையும் மிரட்டிக்கிட்டு இருப்ப, கிளம்புறா இங்க அப்படின்னு சொல்ல, அப்ப அந்த முருகன் சொல்றான், டேய் யாரா நீ, காமெடி பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு மயில பிடிச்சு தள்ளிவிட மயில டக்குன்னு போய் விழுகிறாரு. அப்ப மயில நினைக்கிறாரு, இதுக்கு மேல நம்ம அமைதியா இருக்கிறது நல்லது கிடையாது, மாப்பிள்ளை கிட்ட நம்ம போன் பண்ணி விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு போனை எடுக்கிறாங்க. அப்ப அந்த ஆளு என்ன பண்றாருன்னா, நம்ம மயில பிடிச்சு போனை எல்லாம் கீழே உடைச்சு விட்டுறாரு. இத பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. சோ அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, வீட்டுக்கு வந்து பாக்குறாரு. பார்த்தா ரேவதிய காணும். அப்ப நம்ம ஹீரோவுக்கு ஷாக் ஆகுது. ரேவதி எங்க போனா அப்படின்ட்டு நேரா நம்ம சுவாதி கிட்ட போயிட்டு, நீ ரேவதிய பாத்தியா அப்படின்னு கேட்க, அவங்க சொல்றாங்க, மாதிரி மாமா எல்லாரும் சேர்ந்து நேரா கோவிலுக்கு போயிருக்காங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, எந்த கோவிலுக்கு அப்படின்னு சொன்னாங்களா? அதுக்கு அவங்க சொல்றாங்க, இல்ல மாமா, என்கிட்ட எந்த கோவில் அப்படின்னு சொல்லலையே. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி ஓகே, நான் கால் பண்றேன் அப்படின்ட்டு நேரா கால் பண்றாங்க. கால் பண்ணி பார்த்தா கால் போக மாட்டேங்குது. அப்ப நம்ம ஹீரோவுக்கு செம ஷாக் ஆயிருது. கண்டிப்பா அவங்க ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ட்டு மறுபடியும் நேரா கால் பண்ணி பாக்குறாங்க. பட் கால் போகல. அப்ப ஹீரோ வந்துட்டு பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கெல்லாம் கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் அந்த முருகன் நேரா ரேவதியை பார்த்து, நீ இனிமே இருந்தாதானடி எங்க மேல இந்த மாதிரி ஒரு புகாரை கொடுப்ப அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினை ஆயுதத்தால தாக்குறாங்க. இதை பார்த்துட்டு ரோஹிணியும் மயிலும் அதிர்ச்சி ஆகுறாங்க. ரேவதி அப்படியே கீழே மயங்கி விழுகுறாங்க. இதை பார்த்துட்டு செம ஷாக் ஆகுறாங்க நம்ம மயிலு. அப்போ மயிலு வந்துட்டு நேரா ரேவதியை போய் தூக்குறாரு. அப்போ அந்த முருகன் என்ன பண்றாருன்னா, இனிமே என் விஷயத்துல நீ தலையிடுவ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து போறாரு. இதை பார்த்துட்டு மயிலுக்கு செம ஷாக்கிங்கா இருக்கு. அப்போ ரோஹிணி சொல்றாங்க, என்னங்க, ரேவதி ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்கா, அவளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தே ஆகணும் அப்படின்னு அவங்களோட கார்ல தூக்கி போட்டுக்கிட்டு நேரா ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்க கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸ் வந்து ரேவதியை செக் பண்ணி பாக்குறாங்க. ரேவதிக்கு வந்துட்டு ஒரு ஆபத்தான சூழ்நிலை இருக்கு. அப்ப ரோகிணி சொல்றாங்க, என்னங்க, இந்த விஷயத்த சீக்கிரம் கார்த்தி மாப்பிள்ளை கிட்ட சொல்லி ஆகணும், சீக்கிரம் போன் பண்ணுங்க அப்படின்னு. அப்ப மயிலு சொல்றாரு, அவருக்கு நான் எப்படி கால் பண்றது, போன் இல்லையே அப்படின்னு. அப்போ அங்க இல்ல, நர்ஸ் கிட்ட போயிட்டு போனை கேக்குறாங்க. போனை கேட்டுட்டு நேரா ஹீரோவுக்கு போன் பண்றாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, ரேவதி எங்க அப்படின்னு எங்க பார்த்தாலும் தேடிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்துட்டு போன் வரதை பார்த்துட்டு போன் அட்டன் பண்ணி யாரு அப்படின்னு சொல்ல, அப்ப ரோகிணி சொல்றாங்க, என்னங்க, நான் தான் வந்துட்டு ரோகிணி பேசுறேன். நானும் ரேவதியும் கோயிலுக்கு வந்தோம். என் புருஷனோட தான் 3 பேருமே வந்தோம். ஆனா திடீர்னு ஒருத்தன் எங்களை வந்து தாக்கிட்டான். ரேவதி இப்ப ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகியிருக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, சீக்கிரம் வாங்க அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ செம்ம ஷாக் ஆகுறாரு. சரி இருங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஹாஸ்பிட்டல் கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் மயில சொல்றாரு, இந்த விஷயத்த பத்தி அத்தைகிட்டையும் சொல்லணும், சீக்கிரம் அத்தைகிட்ட சொல்லு அப்படின்னு சொல்ல, நம்ம ரோகிணியும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஈஸ்வரிக்கு போன் பண்றாங்க. ஈஸ்வரி போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்ல, அப்ப மயிலு சொல்றாரு, அத்தை, நான் தான் வந்துட்டு மயிலு பேசுறேன். நான் ரேவதி ரோகிணி 3 பேருமே கோயிலுக்கு வந்தப்ப திடீர்னு ஒருத்தன் வந்துட்டு ரேவதிய தாக்கிட்டா. ரேவதி இப்போ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகியிருக்கா, சீக்கிரம் வாங்கத்த அப்படின்னு சொன்னதோட ஈஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஈஸ்வரி நேரா சந்திரா கிட்ட, சந்திரா, ரேவதிக்கு ஆபத்தா, சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்ல வெளியே ஷாக் ஆகுறாங்க. என்ன இது, ஒண்ணுமே நம்ம எதுவுமே பண்ணவே இல்லை, திடீர்னு இப்படி சொல்றாங்க. ஒருவேளை நமக்கு தெரியாம அவர் ஏதாவது பண்ணிருப்பாரோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நேரா அவங்க அக்கா கிட்ட, அக்கா நீ ஃபர்ஸ்ட் போக்கா, நான் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரிய சரிடி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்ப வில்லி என்ன பண்றாங்கன்னா, நேரா அவங்க ஹஸ்பண்டுக்கு போன் பண்றாங்க. அவர் போன் அட்டன் பண்ணி, சொல்லுமா அப்படின்னு சொல்ல, அதுக்கு வில்லி சொல்றாங்க, என்னங்க, அந்த ரேவதியை நீங்க ஏதாவது பண்ணீங்களா, ரேவதி இப்ப ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்றாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல. இதை கேட்டதா அவரு சொல்றாரு, என்ன சொல்ற, நான் ரேவதியும் எதுவுமே பண்ணவே இல்லை, எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அந்த டிரைவர் பையன் வேற காலையிலேயே என்ன மிரட்டணும், ஒருவேளை உன்னாலும் ஏதாவது ஆபத்து வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டணும்.
இதை கேட்டதும் அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை ஆகிட்டு ரேவதி ஏதோ ஒரு ஆபத்துல இருக்கான்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நமக்கு தெரியாம யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கதான் ரேவதி அப்படி பண்ணிருக்காங்க. சரி, நான் போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி கேக்குறேன். அதுக்கு வில்லன் சொல்றாரு, சரி ஓகே பாரு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்போ முத்து கேக்குறாரு, மவனே என்னடா ஆச்சு? அதுக்கு வில்லன் சொல்றாரு, காலையிலேயே அந்த டிரைவர் பையன் சம்மந்தமே இல்லாம போன் பண்ணி நம்மள மிரட்டினானே, இப்ப பார்த்தா ரேவதிக்கு ஏதோ பிரச்சனை ஆகிட்டான். நம்ம கண்டிப்பா அதை பண்ணவே இல்லை அப்படிங்கறது நமக்கு நல்லாவே தெரியும். சோ இதுக்கு பின்னாடி வேற யாரோ ஒருத்தவங்க காரணமா இருப்பாங்களோ அப்படின்னு தோணுது. இதை கேட்டதும் அவரு சொல்றாரு, என்னடா மௌனம் எப்படி சொல்ற? நமக்கு தெரியாம யாருடா அந்த டிரைவர் பயலுக்கு எதிரி? அதுக்கு அவரு சொல்றாரு, அதான் எனக்கும் தெரியல யாரு அப்படின்னு. சரி பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா என்ன நடக்குது அப்படிங்கறத பாக்குறாங்க. இல்ல நேரம் ஹாஸ்பிட்டல் வராங்க. அப்ப ஈஸ்வரி நம்ம ஹீரோ எல்லாரும் வராங்க. ஹீரோ நேரா ரோகிணிய பார்த்து என்னாச்சு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்க, அதுக்கு ரோகிணி சொல்றாங்க, என்னங்க, நாங்க 2 பேரும் கோவிலுக்கு போனோம். நேத்து வந்துட்டு ஒருத்த மேல நாங்க புகார் கொடுத்தோம்ல, அவன் தான் வந்து ரேவதிய தாக்கிட்டான். இது கேட்டதும் நம்ம ஹீரோ செம ஷாக் ஆகுறாரு. அவ்வளவு தைரியமா அவனுக்கு? நான் ஏற்கனவே அதிகாரிங்க கிட்ட அவனை பத்தி நான் எச்சரிச்சேன். ஆனா அவன் அவ்வளவு சுலபமா தப்பிச்சுட்டான். நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, இவ்வளவு பெரிய தப்பு பண்ண அவன் தப்பிக்கவே கூடாது. என் தங்கச்சிக்கு இவ்வளவு பெரிய ஆபத்தை அவன் விளைவிச்சிருக்கான். அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, என்னடி என்ன ஆச்சு அப்படின்னு. ரோகிணி சொல்றாங்க, அம்மா நேத்து ஒரு கடையில ஒருத்தன் ஒரு பொம்பளை பிள்ளைய வீடியோ எடுத்தான். சோ அதை வந்து நம்ம ரேவதி கண்டுபிடிச்சிட்டா. அவனை அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்தான். ரேவதியாலதான் அவன் அவ்வளவு பெரிய அவமானத்தை அடைஞ்சான் அப்படின்ட்டு ரேவதிய தாக்கிட்டான். இதை கேட்டதும் ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. என் பொண்ணுக்கு இவ்வளவு பெரிய ஆபத்தை கொடுத்திருக்க அவனை நான் சும்மா விட மாட்டேன். அதுக்கு ரோஹிணி சொல்றாங்க, ஆமாமா அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, கண்டிப்பா அவனை நான் சும்மா விட மாட்டேன், இங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கோவப்படுறாரு. டாக்டர் வெளியில வந்துட்டு இது மாதிரி ரேவதி இன்னும் ஆபத்தான நிலைமையில தான் இருக்காங்க, அவங்க இன்னும் கண்விழிக்கல அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. என்னடா அது அடுத்தடுத்து நம்ம குடும்பத்துக்கு மட்டும் இப்படியே நடக்குது அப்படின்னு ஹீரோ ரொம்ப கவலையோட இருக்காரு. அப்போ வில்லி அந்த இடத்துக்கு வந்துட்டு என்ன நடக்குது அப்படிங்கறத பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ நேரா வில்லிய பார்த்து மறைக்கிறாங்க. அப்போ வில்லி நினைக்கிறாங்க, இவன் என்னடா அது நம்மள தேவையில்லாம மறைக்கிறான், இதுக்கும் நமக்கும் எந்த வித பிரச்சனையுமே இல்ல, நம்மள இருக்கு தேவையில்லாம மறைக்கிறான் அப்படின்னு வில்லி நினைக்கிறாங்க. அப்ப வில்லி நேரா அவங்க அக்கா கிட்ட, அக்கா இந்த சம்பவத்து கூட எனக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு அந்த டிரைவர் பையன் சொன்னாலும் சொல்லுவான். அதுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன், எனக்கும் இதுக்கும் எந்த வித சம்பந்தமும் இல்ல, ரேவதிக்கு இப்படி ஒரு நிலைமைக்கு நான் காரணம் இல்ல அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடி, நீ வந்துட்டு ரேவதிய தூக்கி வளர்த்தவ, கண்டிப்பா உன்னால ரேவதிக்கு எந்தவித ஆபத்தும் வராது அப்படிங்கறது எனக்கு தெரியும், சோ நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்ல, அவங்களும் சரி அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு ரேவதிய பார்த்துட்டு கண் கலங்கி போய் நிக்கிறாரு. ஏற்கனவே அந்த சித்தர் வந்துட்டு சொன்னாரு, இது மாதிரி ரேவதிக்கு ஏதோ ஆபத்து வரப்போகுது அப்படின்னு. ஆனா நான் தான் இதை பெரிய விஷயமா எடுத்துக்காம இருந்துட்டோம் அப்படின்னு நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. சோ நம்ம கிட்ட புதுசா ஹேர் கிளிப்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் அவைலபிளா இருக்கு. எல்லாமே இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற ஹேர் ஆக்சசரிஸ் தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க பை பண்ணிக்கலாம். அதுவும் அஃபோர்டபுள் ரேட்லயும் இருக்கு. வீட்ல இருந்து பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் நம்ம கிட்ட நல்ல ரேட்ல ஸ்க்ரன்ச்சீஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. எப்படி ஆர்டர் பிளேஸ் பண்றது அப்படின்னா, நீங்க கமெண்ட்ல ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டை நாங்க கொடுக்குறோம். எப்படி பை பண்றது அப்படிங்கறதையும் நாங்க சொல்றோம். அது மட்டும் இல்லாம டெய்ஸி கிளிப்ஸ், 5 பெட்டல் கிளிப்ஸ், கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச மினி பேக்லயே ஸ்ட்ராபெரி கிளிப், பட்டர்ஃப்ளை கிளிப் அப்படின்னு எல்லாமே அவைலபிளா இருக்கு. அதோட ஆஃபர்ஸ் கூட அவைலபிளா இருக்கு. மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டை எப்படி பை பண்றது அப்படிங்கறத பத்தி உங்ககிட்ட சொல்லுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.